8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 வெட்டுக்கிளியும் சருகுமானும். கதை சுருக்கம் பார்க்கலாம். முன்னுரை. தமிழ்நாடு கேரள மாநிலங்களுக்கு எல்லைக்கு அருகேயுள்ள பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். தமது முன்னோர்களின் வாழ்வை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது என்று எண்ணினர். எனவே காடுகள், செடி கொடிகள், விலங்குகள் தொடர்பான கதைகளை தாங்கள் பிள்ளைகளுக்கு, பேரன் பேத்திகளுக்கும் அவர்கள் சொல்வர். அக்கதைகளில் ஒன்றை பற்றி பார்ப்போம். குறிஞ்சி புதர். நடுக்காட்டில் ஓடும் ஓடையுடைய பள்ளத்தாக்கில் பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடந்தது. அதன் மீது பச்சை பாசி படர்ந்திருந்தது. பூச்சி, புழுக்கள், நத்தைகள் அந்த மரத்தை மொய்த்து கொண்டிருக்கும். காட்டு விலங்குகள் நீர் அருந்த அந்த ஓடைக்கு வரும். தாகம் தணிந்ததும் சிறு விலங்குகள் பக்கத்திலுள்ள அடர்ந்த குறிஞ்சி புதரில் ஓய்வெடுத்து கொள்ளும். வெட்டுக்கிளியும் சருகுமானும். குறிஞ்சி புதரில் பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வாழ்ந்து வந்தது. அது ஒரு வாயாடி வெட்டுக்கிளி. எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் அடிக்கடி சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும். கூரன் என்ற சருகுமான் சிறிய பிராணி, கூச்சப்படும் விலங்கு. அதனால் வெட்டுக்கிளி பயப்படவில்லை. கூரன் குறிஞ்சி புதர் அருகே இளைப்பாற வந்தது. ஓடி ஒளிந்த கூரன். கூரனை பார்த்து வெட்டுக்கிளி, இவ்வளவு நாட்கள் எங்கே இருந்தாய்? ஏன் இங்கும் அங்கும் வேகமாய் ஓடுகிறாய் என்று கேட்டது. கூரன், காட்டின் அந்த கோடியில் இருந்தேன். உன்னிடம் பேச நேரமில்லை. பித்தக்கண்ணு என்னை துரத்துகிறது என்று கூறிவிட்டு அம்மரத்தடியில் ஒளிந்து கொண்டது. வெட்டுக்கிளியிடம், நீ பித்தக்கண்ணுவிடம் நான் இங்கு இருப்பதை சொல்லிவிடாதே. என்னை பார்த்துவிட்டால் பிடித்து ஒரே வாயில் விழுங்கிவிடும் என்றது. பித்தக்கண்ணு என்பது பெரிய மஞ்சள் நிற கண்களையுடைய சிறுத்தை ஆகும். வெட்டுக்கிளியின் செயல். பித்தக்கண்ணுவை பக்கத்தில் பார்ப்பது வெட்டுக்கிளிக்கு இதுதான் முதல் முறை. உற்சாக மிகுதியால் பதில் சொல்ல எண்ணிய பொழுது கூரனுக்கு அளித்திருந்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. வாயை மூடிக்கொண்டது. ஆனால் தன்னை அறியாமல் கூரன் ஒளிந்திருந்த இடத்தருகே குதித்து சென்றது. பித்தக்கண்ணுவின் ஏமாற்றம். வெட்டுக்கிளியின் ஆட்டத்திற்கான பொருளை உணர்ந்த பித்தக்கண்ணு கூரன் பதுங்கி இருந்த மரத்தடி பக்கம் சென்று மோப்பமிட்டது. நல்ல வேளையாக முதல் நாள் இரவுதான் அந்த மரத்தடியில் புனுகு பூனை ஒன்று தங்கியிருந்தது. அது தங்கிய இடம் மிகவும் நாறும். ஆதலால் கூரனின் உடல் வாடை பித்தக்கண்ணுவின் மூக்குக்கு எட்டவில்லை. மாறாக புனுகு பூனையின் துர்நாற்றமே எட்டியது. பித்தக்கண்ணு சுற்றி பார்த்து கிடைக்காததால் அங்கிருந்து கிளம்பி சென்றது. கூரனின் மிரட்டல். கூரன் வெளியே வந்து தன் மறைவிடத்தை காட்டிக் கொடுத்த வெட்டுக்கிளிக்கு பாடம் கற்பிக்க எண்ணியது. முட்டாள்! பித்தக்கண்ணு முன் அப்படி குதியாட்டம் போடாவிட்டால் என்ன? நான் இன்று செத்து பிழைத்திருக்கிறேன். அது என்னை தன் பெரிய வாய்க்கு தீனியாக தின்னாமல் விட்டது அதிசயம்தான் என்று கத்தியது. இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என் தங்க கால்களால் மிதித்து நசுக்கி விடுவேன் என்று வெட்டுக்கிளியை கூரன் மிரட்டிக்கொண்டே தனது கூர்மையான பாதங்களை மண்ணில் அழுத்தி எகிரி குதித்து தன் கோபப்பார்வை வீசிவிட்டு காட்டுக்குள் ஓடியது. முடிவுரை. அன்றிலிருந்து கூரனின் கூர்பாதங்கள் எங்கே தன் மீது பட்டுவிடுமோ என்று வெட்டுக்கிளி அச்சத்துடன் வாழ்ந்து வருகிறது. இதனால்தான் இன்றும் கூட வெட்டுக்கிளி ஒரு இடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்து வண்ணமுள்ளன. ஆனாலும் அவை எந்த திசையையும் நோக்கி குதிப்பதில்லை. நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.